பிரண்டையை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான 3 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்றொன்றும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பிரண்டை சட்னி, பிரண்டை குழம்பு, அதுக்கப்புறம் பிரண்டை ஊறுகாய், அது மூணுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. ஒன்றொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை பார்த்தீங்கன்னா 300 விதமான நோய்களுக்கு அருமருந்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்மளுக்கு கை கால் வலி, மூட்டு ஜாயிண்ட்டுகளில் பெயின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரண்டை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பிரண்டையை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நீங்க நல்லெண்ணெய் எதனா தடவிக்கோங்க. அப்போதான் க்ளீன் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நல்லா தடவிட்டு இப்போ பிஞ்சா இருக்கிற பிரண்டையெல்லாம் அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். இந்த இலையெல்லாம் கூட நம்ம துவையல் அரைக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நம்ம பிரண்டை துவையல் மட்டும் தான் செய்ய போறோம். இந்த மாதிரி இலசா இருக்கிறத மேல நார் மாதிரி இருக்கும், அதை மட்டும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மீடியமா இருந்தா கூட பரவாயில்ல. ரொம்ப முத்தல் சேர்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நார் நாரா இருக்கும். அது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால பார்த்து எடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க. நம்ம கையில உடைச்சு நார் வராத இந்த மாதிரி மீடியமா இருக்கிறதெல்லாம் இந்த சைட்ல கொஞ்சம் அரும்பு மாதிரி இருக்கும் ஷார்ப்பா. அதெல்லாம் கத்தியை வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மீடியம் சைஸ்ல பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பிரண்டையில சட்னியோ துவையலோ இல்ல குழம்போன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்துல வாரத்துக்கு ஒரு நாளாவது இல்ல 5 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இப்ப எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம். நல்லா தண்ணியில அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கலர் நல்லா பொன்னிறமா ஆனோன்னா இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே கடாயில அதே எண்ணெயில ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்திருக்கேன். 5 பூண்டு பல் தோல் உரிச்சதை சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம சேர்த்த மிளகா, வெங்காயம், பூண்டுன்னு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி நேரத்துல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சா பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டை நம்மளுக்கு நல்லா எண்ணெயில வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருளை சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பிரண்டை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்க்கிறப்ப டேஸ்டும் வாசனையும் நல்லா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. வதங்கி வரட்டும். எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க. வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பிரண்டை துவையலுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் வதக்கின பொருள் எல்லாமே சேர்த்து ஒரு சுத்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா பொருளும் அரைப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பையும் இப்ப சேர்த்து அரைங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு ரைஸுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். சாதத்துக்கு வைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க. டிஃபனுக்குன்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்ப ரெடியான பிரண்டை துவையலை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். நான் இப்ப உடனே யூஸ் பண்ற மாதிரி தான் செய்யறேன். நீங்க அப்பப்ப இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாதுன்னா இப்ப இந்த மாதிரி ரெடியான சட்னியை கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா கடாயில போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே நல்லா இருக்கும். ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். இப்ப பிரண்டை சட்னியை தாளிச்சு விட்டுடலாம். அடுப்பத்தை வச்சு தாளிப்பு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 4 உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பிரண்டை சட்னியில சேர்த்துக்கலாம். சூப்பரான அருமையான பிரண்டை சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பசங்க சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறப்ப பிரண்டை நம்மளுக்கு பசியை தூண்டக்கூடிய ஒண்ணு. நம்மளுக்கு நிறைய கால்சியம் சத்து கொடுக்கறது. இதே மாதிரி அருமையான பிரண்டை சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் பிரண்டை குழம்பு தான் செய்ய போறோம். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிரண்டையை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு பிரண்டை குழம்புனே தெரியாது, அந்த அளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க, அருமையா வரும். ஒரு சிலர் காய் போடுற மாதிரி போட்டு செய்வாங்க. அப்படி செய்யறப்ப பசங்க எடுத்து போட்டுருவாங்க. நம்ம வதக்கி ஒரு மசாலாவோட சேர்த்து குழம்பு செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மண்சட்டியில தான் செய்ய போறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பிரண்டைய முதலியே தனியா வதக்கி செய்வாங்க. நான் மசாலாவோட தான் சேர்த்து வறுக்க போறேன். ஒரு 10 பூண்டு பல் தோல் உரிச்சதை சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுலயே 1 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம்.
வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிற பிரண்டையை இதிலே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வதங்கி வரப்ப நல்லா கலர் மாதிரி நல்லா சுருண்டு வரும். கூட 4 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மீடியம் தீயில நல்லா வதங்கி வரணும். கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு பிரண்டை எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பிரண்டை நல்லா வதங்கி நல்லா கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் துருவின தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு புளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே வதங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு தேங்காயும் பச்சை வாசனை இருக்காது. நம்ம வதக்கின மசாலா எல்லாமே நல்லா வதங்கி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். புளியும் சேர்த்துட்டோம் இதுலேயே. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு டிஃபனுக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே சட்டியில் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்ச ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்க்குறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். பிரண்டை குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரண்டை மசாலாவையும் இதுலேயே எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே எண்ணெயில் வதங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் தீயில வச்சு நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்ச மசாலான்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும். மிக்சி அலசி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோன்னா நல்லா குழம்ப கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா கட்டியாக நின்றுடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மூடி எடுத்துட்டு சிம்ல ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். அருமையான பிரண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் ததுப்பி வந்துச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான பிரண்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் ஊறுகாய் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது ஒன்று மட்டும் இருந்தால் டிஃபன் சாப்பாடு எதுக்குமே கவலை இல்லை. அது என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பிரண்டை ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதை தண்ணியில் அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டுக்கு அடுத்த காரணம்னு பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 பங்கு பிரண்டைக்கு 1 பங்கு க்ளீன் பண்ண பூண்டு, 1 பங்கு புளி, அந்த மாதிரி 3ம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும், கருகாம. இந்த மாதிரி வரப்போ தான் ஊறுகாய் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான அளவுன்றதுனால நம்ம உரலில் வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி இடித்து எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக இருந்தால் மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். நம்ம நார்மலாக பூண்டு ஊறுகாய் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பூண்டும் பிரண்டையும் சேர்த்து நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஊறுகாவாக வரும். இப்போ க்ளீன் பண்ண பிரண்டையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பூண்டு நல்லா பாதி வதங்கினதுக்கு அப்புறமா பிரண்டை சேர்த்துக்கோங்க. பிரண்டை வந்து நம்மளுக்கு ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். அந்த கலர் வந்து இப்போ க்ரீனிஷாக இருக்கிறது நல்லா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் உப்பு காரம் அதிகம், உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சேர்த்த பூண்டு பிரண்டை இது எல்லாமே வந்து உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பிரண்டையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பூண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 to 90% நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை வந்து நல்லா அப்படியே உதுத்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. நீங்கள் ஊறுகாய் செய்கிறப்ப எப்போவுமே லிக்விட் இல்லாமல் இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். இப்போ அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்குறப்ப கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து
நல்லா ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி முடிச்சோடனே அந்த ஆயில் எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடித்த பொடியும் ரெடியாக இருக்குது, நம்ம வதக்கி வச்சதும் ரெடியாக இருக்குது. மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாய் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்களே விட மாட்டீங்க. அந்த அளவு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதே பேனில் எண்ணெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, எனக்கு போதும். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரண்டை பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக மட்டும் அலசி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க, நல்லா எண்ணெயோட கலந்து வரணும். இந்த நேரத்தில் ஊறுகாய்க்கு கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும், நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம லிக்விடாக எதுவுமே சேர்க்காதனால நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி ஊறுகாய் அருமையாக டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம 4 நாள் 5 நாள் ஊற வச்சு பண்ணாமல் நினச்சப்ப டக்குன்னு செய்யலாம். இந்த ஊறுகாய் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஈஸியாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை மேலே தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி வேண்டான்னா அதே எண்ணெயோடு விட்டுடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சுருண்டு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. அருமையான பூண்டு பிரண்டை ஊறுகாய் சூப்பராக ரெடி. ஆயில் எல்லாம் பிரிஞ்சு பார்க்குறப்பயே நல்லா சாப்பிடணும் போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானதை கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு ரைஸுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.